जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर काञ्ची शङ्कर कामकोटि शङ्कर प्रदोष शङ्कर प्रत्यक्ष शङ्कर மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, இந்த மகாபெரிவா மகிமையில் வெறும் அதிசய அற்புதங்களை மட்டும் நாம் சிந்திக்கவில்லை. பெரியவாவிடம் கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்தது, பல பேர் பழகியது, பல தலங்களுக்கு அவர் சென்று விஜயம் செய்தது என்கின்ற எல்லாவற்றையும் தொகுத்து உங்களுக்காக தருகின்றோம். கண்டிப்பாக இந்த தொடரில் இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத, அறிந்திராத பல நுட்பமான செய்திகளை எடுத்து திரட்டி தருவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். பட்ட கடனை அடைத்த பெரியவா. எனது பட்ட கடனை அடைத்த பெரியவா. பொதுவாக இப்பெல்லாம் கடன் வாங்குறவங்களை விட கடன் கொடுக்குறவங்க தான் பயப்படுறாங்க. ஏன்னா அவன்தான் நெஞ்சு பயமாக இருக்குது, வாங்கின கடனை திருப்பி கொடுப்பானோ மாட்டானோன்னு. நம்ம நாட்டில் ஒரு வரி உண்டு, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். எப்படி வார்த்தையை கம்பன் வைக்கிறான் பாருங்க. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். மனிதர்களாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், பிறருக்கு அறிவுரை சொல்வது, பிறருக்கு போதனைகள் சொல்வதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். அது ரொம்ப சர்வசாதாரணம், எல்லாரும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பேசுகிறபடி வாழ்கிறதற்கு பாருங்க, இந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் நடப்பவர் மனிதன். அதுலேயும் ஐம்புலன்களை அடக்கி செயற்கரிய செய்கள் செய்து ஒரு மகோ உன்னதமான நிலையில் வாழ்கின்றவர்கள் மகான்கள். காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் மடத்தில் பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு தேர்த்த பிரசாதம் கொடுத்துட்டு, குங்கும பிரசாதம் கொடுத்துட்டு, அப்படியே வரிசையில் வர்றவங்களை பார்த்துக்கிட்டு, அப்படி உங்களுக்கு தெரியும், ரெண்டு காலையும் அப்படி ஒரு மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு அப்படி சாஞ்ச மாதிரி பெரியவா உட்காந்துருப்பார். வரிசையாக ஒவ்வொருத்தராக வராங்க. கொஞ்சம் அன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தி, ஒரு வெள்ளிக்கிழமை. அப்படி பெரியவா அப்படி எட்டி பார்க்குறார். ஒரு இளைஞனுடைய தலை தெரியுது. பக்கத்தில் தனக்கு பணிவிட பண்ணுறவர், அவர் பேர் ராமுன்னு பேர். அந்த ராமுவை கூப்பிடுறார். தான் சைகையால் அந்த எட்டி பார்த்தவருடைய அடையாளங்களை சொல்கிறார். அவருடைய அளவுக்கு நல்ல ஒரு ஒசத்தியாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒசத்தியாக. ஏன்னா இன்றைக்கே நம்ம தான தர்மம் பண்ணுறோன்னு, அது சிவாச்சாரியாருக்கோ பட்டாச்சாரியாருக்கோ, வீட்டில் திதி கொடுக்க வரக்கூடிய நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களுக்கோ எவ்வளவு மட்டமாக இருக்கோ அந்த ரேட்டில் வேஷ்டி வாங்கி கொடுப்போம். மன்னிக்கணும், மகாபாவம். வீட்டில் கூட நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வெண்ட் இருக்காங்கல்ல, அந்த தாயம்மாக்களுக்கு நம்ம வீட்டில் பார்த்துருக்கிங்கன்னா, இது மனித இயல்பு. டைனிங் டேபிளில் இருக்க படத்தையோ மற்றதையோ கொடுக்க மாட்டோம். அது காஞ்சி பயன்படுத்த முடியாமல் போச்சுன்னா இந்த நீ எடுத்துக்கோம்போம். அது மகா பாவம், மகா தப்பு. சாப்பாட்டு பொருளை கூட ஒருத்தருக்கு நல்லா இருக்கும்போது கொடுக்கணுமே தவிர கெட்டு போனதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு புண்ணியமும் இல்லை. பெரியவா சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த மகான் பெரியவா. எப்படி பாருங்க, மறந்துடக்கூடாது. அவருடைய அங்க அடையாளங்களை சொல்லி ரொம்ப ஒசத்தியாக, இப்போ என்னென்னமோலாம் சொல்கிறாரு. உடனே இவர் டெரிகாட்டன் அது இதுன்னு பிராண்டெல்லாம் சொல்லியிருக்கார். இது எத்தனை காலத்துக்கு முற்பட்டதுன்னு பின்னாடி உங்களுக்கு புரிய வரும் இந்த சம்பவத்தினுடைய இறுதி பகுதியில். அங்கே அடையாளங்கள் சொல்லி ஒரு அற்புதமான பேண்ட் ஷர்ட்டை எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். அவரும் பக்கத்தில் போய் காஞ்சிபுரத்தில் பேண்ட் ஷர்ட் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு தட்டு நிறைய அதில் வச்சு பூப்பழம்லாம் வச்சு ஒரு கவரில் 1500 பணம் வச்சு வாங்கிட்டு வாங்குறார். அந்த காலத்தில் 1500 அப்படிங்கிறது 50,000க்கு சமம். அப்போ எப்பேற்பட்ட காலமாக இருக்கும் பாருங்க. அதை ஒரு கவரில் போட்டு அந்த எட்டி பார்த்த பையன் கிட்டக்க வந்து பெரியவாளை சேவித்த உடனே தட்டில் அப்படி வச்சு தொட்டு அந்த ராமுங்கிற பையன்ட்ட ரொம்ப நாள் மடம் கொடுக்க வேண்டியது அந்த கடனை ரொம்ப நாள் கழித்து நம்ம திருப்பி செலுத்துகிறோம்.
கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி குங்குமத்தை கொடுத்துட்டு கல்கண்டை கொடுத்துருக்கார். இந்த வாங்கின இளைஞனுக்கு ரொம்ப ஒன்றும் புரியல. தீர்த்த பிரசாதம் வாங்குவா, இல்லை குங்குமம் கல்கண்டு வாங்குவா, இல்லை பழம் எடுத்து போடுவா. என்னடா துணிமணி கொடுத்து பணம் கொடுத்து பெரிவாளே இப்படி எல்லாம் சொல்லி அப்படியே அவனுக்கு ஆனந்த கண்ணீர். சார், இதெல்லாம் நடக்குமா ஒரு குரு சன்னிதானத்தில்னா? நடந்திருக்கு. இவருக்கு என்ன ஏதுன்னு பெரியவாள்கிட்ட கேட்க முடியல. அப்படியே ஒரு மௌன புரட்சி. அங்கே அவரை இருந்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணி பத்திரமா அமுச்சு வைங்கிறாரு. எல்லாம் முடிஞ்சது. சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சு பெரியவா ஓய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ராமுவை கூப்பிட்டாராம். என்ன திடீர்னு துணிமணி எடுத்துன்னு வர சொன்னேன், 1500 பணம் வச்சு கொடுக்க சொன்னேன், யார் என்னன்னு கேட்டியோ? பெரியவா, அவர்கிட்ட எப்படி கேட்க முடியும்? ரொம்ப தயங்கி நின்றுருக்கார். நம்ம வடத்து வாசல்ல எய்த்தாப்புல, மடத்து வாசல்ல நின்னா எய்த்தாப்புல இருக்கக்கூடிய செட்டியாருடைய மளிகை கடை தெரியுமா உனக்கு? ஆமாம் பெரியவா, அங்கேருந்து தான் மடத்துக்கு ஒரு காலத்தில் சாமான் சட்டெல்லாம் வாங்கினோம். இப்போ அந்த கடை இல்லை. ஆமாம் பெரியவா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மடத்தில் பெரிய வசதி இல்லாத போது, இப்போ மாதிரி மடம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லலாம் இல்லை. அப்பப்போ இந்த நித்திய பிக்ஷைக்கே யாராவது பெரியவா வந்து செஞ்சுட்டு போனால் தான் உண்டு. சாதுர்மாதியத்துக்கு கொடுக்குறத வச்சுட்டு சில மாதங்கள்லாம் ஓட்டுவா. இல்லாட்டி பெரியவா பயணப்பட்டு மடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உதவி செய்வா. இதெல்லாம் மடத்தோட தொடர்புடையவாளுக்கு தெரியும். இது அப்படியே பத்திரப்பதிவு செய்தி மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு நாள் வடநாட்டுக்கு முகாம் போகிறதுக்காக வாசலில் பரிவாரங்களோடு போகிறேன். எய்த்தாப்பில் இந்த செட்டியார் வந்தார். அந்த இடுப்பு துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணி அப்படி கையெடுத்து வணங்கினார். நான் ஒரு கல்கண்டை போட்டுட்டு, என்ன செட்டியார் வியாபாரம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நன்னா இருக்கு பெரியவா. பெரியவா மடத்துக்கும் நம்ம கடைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த குடுக்கல் வாங்கலில் 820 ரூபா இன்னும் பாக்கி இருக்குது. 4-5 மாதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு எனக்கே ஒரு நிமிஷம் நிசப்தம் ஆயிட்டேன். நான் ஊர்லேருந்து வரேன், எல்லாம் சரியாக போயிட்டேன். அப்புறம் நான் வடநாடு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு 6 மாதம் ஆச்சு. இதுக்குள்ளே இடையில செட்டியார் சிவலோக பிராப்தம் அடைஞ்சிட்டார், இறை பேர் அடைஞ்சிட்டார். அவள் குடும்பமும் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி எங்கேயோ போயிடுத்து. அதுக்கப்புறம் பல நாள் ஆகியும் அந்த கடன் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. அவங்கள யாரையும் சந்திக்க முடியல. இது மகன் வைத்து மகள் வைத்து பேரம்பேத்தி எல்லாம் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்திருக்கா. அதனால் அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய பாக்கி 820க்கு பதிலாக 1500 வட்டியும் அசலுமா திருப்பி கொடுத்தேன். இப்போ தான் என் பாரத்தை இறக்கி வச்ச நிம்மதி. பாருங்க, பெரியவருடைய மடத்துக்கு, பெரியவருக்கு அல்ல மடத்திற்கு என்றைக்கோ செட்டியார் செய்த செயலுக்கு நன்றியை மனதில் வைத்து, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிது என்று கடனை அடைத்த பெரியவா அல்லவோ பெரியவா. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். ஜெய